மாண்புகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 5/12/2014 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டாந்து நிறைவேற்றப்பட்டு மாண்பு உறுப்பினர்கள் அந்த விவாதத்திலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை அப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். அப்பொழுது கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மாண்புகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புகு அம்மா அவர்கள் அனுப்பிய கடிதத்தை அன்றைய தினம் இருந்த தமிழ்நாடு சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் 55 பேர் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை 28/3/2015 அன்று சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்து இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நேற்று நடந்த சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் காவிரி நீர் பிரச்சனை மற்றும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் திடீர்னு சட்டப்பேரவை லைவ் டெலிகாஸ்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் திமுக மற்றும் தாவேகா எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட அடிதடியாகும் அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. திமுக எம்எல்ஏக்கள் சிலர் ஒருமையிலையும் ஆவேசத்தோடையும் பேசியிருக்காங்க. தாவேகா ராயபுரம் எம்எல்ஏ அடிக்கவே பாஞ்சு வந்திருக்காரு. இப்படி ஏகப்பட்ட கலவரங்கள் சட்டப்பேரவைக்குள்ள நடந்திருக்கு. இந்த நிலையில் காவிரி நீர் பிரச்சனை தொடர்பாக இபிஎஸ் அவர்கள் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்வரிசையில் அமர்ந்திருந்த திமுக எம்எல்ஏக்கள் ஜாலியாக சிரித்து பேசியும் ஒருவருடைய முகத்தை கேலி செய்கிற மாதிரி பழிச்சு காட்டி கிண்டல் பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. அவங்க யார் அப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி உறுதியாக தெரியாது. ஆனால் சட்டமன்ற சூழ்நிலை, நடந்த பிரச்சனைகள், முதல்வர் வாயே திறக்க மாட்டார் அப்படின்னு திமுகவினர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க முதல்வர் விஜயை தான் இப்படி பழிச்சு காட்டி கேலி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சட்டமன்றத்தில் அமைதியாக இருக்கிற முக பாவனையை தான் இப்படி சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. காவிரி நீர் பிரச்சனை பற்றி ஒருத்தர் சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் பின்னாடி இருந்துட்டு இப்படி கேலி கிண்டல் பண்ணுறது தவறு அப்படின்னு நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.